பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஐயா வைகோவுக்கும் உள்ள நட்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் இருக்கும்போதும் சரி, அரசியல் களத்திலும் தைரியமாக பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு நல்ல மனிதர். இவர் சினிமாவில் இருக்கும்போதும் நடிகனாக இருந்தாலும் மற்றும் அரசியல் களத்தில் வருவதற்கு முன்னே ஜெயலலிதா மற்றும் கலைஞர் இருவருமே எதிர்த்த ஒரு நடிகர் என்ற மிக புகழ்பெற்ற ஒரு தைரியமான ஒரு மனிதன் என்று ஐயா வைகோ அவர்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறாரு. இருவருமே 2011 அரசியல் களத்தில் ஒன்றாக கூட்டணி வைத்து கொண்டதும் அதே கட்சியில்தான். இருந்தாலும் அங்கு பிரச்சாரங்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் கேப்டன் விஜயகாந்த், வைகோ எல்லோரும் கலந்து ஒன்றாக செல்லும் வழக்கம். அந்த சமயத்தில் ஐயா வைகோ அவர்களின் ஊர் தான் கோவில்பட்டி சைடாக போகும்போது வீட்டில் ஆத்தா இருப்பாங்க, போய் பார்த்துட்டு வரலாமான்னு ஐயா வைகோ கேட்ட உடனே கேப்டன் சரி போகலாம்னு சொன்ன உடனே அவங்க இருக்குது அந்த வீடை பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து அந்த வீடு தான். அந்த வீட்டில் தான் வைகோ அவர் தாயார் இருக்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்த் பணிவுடன் போய் அந்த தாயின் காலில் வணங்கிட்டு அவங்களுக்கு மாலை பொன்னாடையும் அணிவித்து ஒரு பண்போட, என்ன அம்மாவை எங்கே உட்கார வச்சிருக்கிறீங்க, சென்னைக்கு கூப்பிட்டு வரலாம்லா, இல்லை அவங்க தனியாக தான் அங்கே இருப்பாங்க, உற்றார் உறவினர்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே வைகோ ஐயா கேப்டன் அவர் ஆசீர்வாதத்தை பெற்று அம்மாவுடன் கொஞ்ச நேரம் உரையாடி பேசிய ஒரு பண்பு. எங்கள் அம்மாவுக்கு பெற நான் நிறைய தாய்மார்களை பார்த்துருக்கிறேன், இருந்தாலும் எங்கள் தாயை பார்த்தது போல உள்ளது போல என்று வைகோ அவர்கள் தாயிடம் ஆசீர்வாதம் பெற்று கேப்டன் விஜயகாந்த் அங்கிருந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு சென்று கொண்டார். இருவருக்குமே நல்ல நட்பு, நல்ல பண்பு. தம்பி விஜயகாந்த் என்ற ஒரு பண்போடு அழைப்பதுதான் நமது வைகோ அவரின் வழக்கம். கேப்டன் என்றும் கேப்டனுக்கு நிகர கேப்டன்.